நீங்க ஸ்பைசியா செஞ்சு சாப்பிடுற பிரியாணிக்கு கொஞ்சம் ஸ்வீட்டியா கத்திரிக்காய் கொஸ்து எப்படி பண்ணலான்றத பார்ப்போம். டெம்டேஷன் குடுக்குற இந்த கத்திரிக்காய் கொஸ்த நீங்க கண்டிப்பா செஞ்சு பார்க்கணும். ரொம்ப டிஃபரண்டான ரெசிபி. வாங்க எப்படி பண்ணலான்றத பார்ப்போம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு எடுத்துருக்கோம். நார்மலா நம்ம வெள்ளை எள்ளு தான் எடுப்போம் கரெக்ட்டா? நான் இதுக்கு 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு, 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம், அதுக்கப்புறம் வேர்க்கடலை வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் கிட்ட நான் எடுத்திருக்கேன். நல்லா வந்து ப்ரவுன் கலர்ல வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து அரைச்சு வச்சுக்கோங்க. நான் அப்புறமா அது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அதுக்கப்புறம் வாணல்ல வந்து நல்லா கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு நீங்க வந்து இந்த கத்திரிக்காவ என்ன பண்ணுங்க, கொஞ்சமா பொன்னிறமாகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துட்டு ஒரு தட்டுல ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. இப்பதான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கடுகு, மிளகு, அதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சமா போட்டு தாளிப்புக்கு. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் வந்து நல்லா நீங்க சின்ன சின்னதா பீஸா அந்த பிரியாணி கிட்டும் பாருங்க, அந்த மாரி வெட்டி கருவேப்பிலை சேர்த்து நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. பொன்னிறமா வந்த பிறகு கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் கூட 1/2 ஸ்பூனுக்கும் கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட போட்டு நல்லா நீங்க மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி. இதுக்கு வந்து தக்காளி நம்ம டைரக்டா அரைச்சு சேர்க்கணும் கொரன்னு. நீங்க வந்து பீஸஸா கூட போடலாம். பட் அரைச்சு சேர்த்தா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஸோ அரைச்சு சேர்த்துட்டு நல்லா நீங்க வதக்கிக்கோங்க. இது வதங்கி வந்த பிறகு நம்ம கொஞ்சமா மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் வெறும் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா நீங்க வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல்லுப்பு இறக்கியிருக்கேன். ஸோ நீங்க தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு நல்லா இதையும் வதக்கிட்டு அது உப்புலாம் கரைஞ்சு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கத்திரிக்காவை சேர்க்கணும். கத்திரிக்காய் ஆல்ரெடி வதக்கி வச்சோம்ல, அந்த கத்திரிக்காய் அதில் சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து நீங்க கலந்து விட்டுக்கோங்க. நல்லா நீங்க கலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஜூஸியா இந்த ஃப்ளேவர் வந்து சூப்பரா கத்திரிக்காய் கொஸ்து வரும். அதுக்கப்புறம் கொஞ்சமா புளிய வந்து நல்லா தண்ணி விட்டு கரைச்சு இதில சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதுதான் வந்து மெயின் மேட்டர்ஸ். ஸோ புளி கரைச்சல ஊத்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டேஸ்ட் பாருங்க உப்பு, காரம்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லி. ஸோ எல்லாமே கரெக்ட்டா இருக்கும்போது நல்லா கொதிச்சு வரும்ல, அந்த டைம்ல தான் என்ன பண்ணணும், நம்ம ஆல்ரெடி அரைச்சு எடுத்த இந்த வேர்க்கடலை, கருப்பு எள்ளு, வெந்தயம் அத வந்து நம்ம சேர்க்கிறோம். வெள்ளை எள்ளு போட்டு தான் பண்ணுவாங்க. இந்த வாட்டி நம்ம கொஞ்சம் டிஃபரண்ட் ட்ரைக்காக கருப்பு எள்ளு போட்டிருக்கோம். ஸோ இந்த பவுடர போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் ப்ராசஸா வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டு சர்க்கரை இல்லன்னா வெல்லம். இத போட்டுட்டு ஒரு கலரி ஸ்டவ் ஆஃப் பண்ணீங்கன்னா, நம்ம சந்திரா சஞ்சரி ஸ்டைல்ல ஸ்வீட்டியான பிரிஞ்சால் கொஸ்து ரெடி. நீங்க சம்டைம்ஸ் பிரியாணி வந்து ஸ்பைசியா பண்ணுவீங்க. அதுக்கெல்லாம் வந்து நிஜமா அது அவ்ளோ சூப்பரா இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருந்திருக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ புடிச்சா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.